மீனராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் நெறைய பேருக்கு கைட் பண்றேன். அவங்கலாம் நல்லா இருக்காங்க. ஆனா என்னால வாழ்க்கையில உயர முடியல. அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கொண்டவர்கள் இந்த மீனராசி என்பவர். என்னன்னா, இவங்க மத்தவங்களுக்கு சொல்லி அவங்க செய்வாங்க. இவங்க செய்ய மாட்டாங்க. அதான் பிரச்சனை. அந்த செயல்முறையில எப்ப இருக்காங்களோ, அப்ப கண்டிப்பா இவங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ வந்து 7 சனி வேற. ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். இப்போ 7 சனினால நான் எதையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த மீனராசி என்பவர்கள் தான். இந்த மீனராசி என்பவர்கள் இதுல இருந்து வெளியில வரணும். நான் பயங்கரமா உழைக்கணும். நான் சம்பாதிக்கணும். வாழ்க்கையில மத்தவங்க மாரி நானும் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உன்மத்த பைரவரை வழிபாடு பண்றது நல்லது. இந்த உன்மத்த பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து என்னன்னா, அந்த ஒரு சோம்பேறித்தனத்தை நீக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் உன்மத் பைரவர். புதன்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. செய்வினை வச்சா மாதிரி இருக்கு, எனக்கு ஏதோ பில்லி சூனியம் வச்சா மாதிரி இருக்கு, நான் சரியா எதுவுமே பண்ண முடியல, நான் ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சா மறுநாள் காலை அது செய்ய முடியாம போயிடுது. நிறைய மீனராசி என்பது இடம் மாற்றம் பண்ணா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 12வது ராசி, அந்த 12வது ராசியா இருக்கனால அது நீர் ராசி வேற. யாரெல்லாம் மீனராசி என்பது கடல் தாண்டி போனாங்கன்னா சிறப்பா இருக்காங்க. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கா? கடல் தாண்டி போக முடியுமா? போக முடியாது. அட்லீஸ்ட் 6 குளம் தாண்டியாவது போற மாதிரி, ஒரு ஊர் மாறி போற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா மீனராசி என்பவர்கள் எல்லாருமே வெற்றி அடையலாம். அது முக்கியமா 7 சனி இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்கள் ஊர் மாறி சென்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உறுதியா உண்டு. முக்கியமா இந்த வழிபாடும் பண்ணிட்டு பண்ணாங்க அப்படின்னா இயற்கையாவே அவங்களுக்கு ஒரு ஊர் மாற்றம் கண்டிப்பா ஏற்படும்.